ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரியனோட அடிப்படையில் வரக்கூடிய மாதம். சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அப்படி மாறக்கூடிய போது தமிழ் மாதமானது வரும். அப்படி வரக்கூடிய தமிழ் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தலையெழுத்துக்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன்படி இப்போ தமிழ் மாதத்தில் 3வது மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த 3வது மாதம் ஆணி மாதம். ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இது வரைக்கும் மேசராசிலேருந்து கும்பராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்குமா, இல்லை ஆபத்தான பலன்கள் கிடைக்குமா, என்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அதற்கு காரணமே நிறைய ஜோதிடர்கள் கணிச்சது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய நிறைய தெய்வீகமான விஷயங்கள் தான். ஆணி மாதங்கிறது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுனத்தில் பயணம் செய்யக்கூடிய மாதம். அதனால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆணி மாதத்தில் பல தெய்வீகமான விஷயங்களும் நடந்திருக்கு. அதெல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆணி மாதத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஆணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் எப்படி ஒரு தெய்வீகமான மாதமாக சொல்கிறோமோ அதே அளவுக்கு ஆடி மாதமும் ஒரு தெய்வீகமான மாதம் தான். இந்த ஆடி மாதத்துடைய பல சிறப்புகள் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த சிறப்புகளை எல்லாமே முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக வருவது தான் இந்த ஆணி மாதம். இது தேவர்களுடைய மாலை பொழுது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இளவேநீர் காலம் என்றும் அழைக்கப்படும். காரணம் என்னென்னா, கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று இந்த மாதம் வீச ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஆணி மாதத்தை இளவேநீர் காலம் என்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களிலே கூறப்பட்டது. அதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு தான். இந்த நிகழ்வு ஆணி மாதத்தில் நடந்திருக்கிறது தான் ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயமாக சொல்லப்படுது. மேலும் ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகமானது நடைபெறும். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா. மேலும் சிவாலயங்கள் மட்டும் இல்லாமல் வைணவ திருத்தலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெருமாள் கோவில்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க திருத்தலத்தில் கூட ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும். சிவனுக்கு நடைபெறக்கூடிய திருமஞ்சனம், பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய சேஷ்ட அபிஷேகம், இது ரெண்டுமே ஆணி மாதத்தில் ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக கருதப்படுது. அப்புறம் இந்த ஆணி மாதத்தில் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம். அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளி கொண்ட கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு மாம்பழங்களால் அபிஷேகமானது நடைபெறும். கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க. பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்குவாங்க. இந்த ஒரு அதிசயம் என்றளவும் நடந்துட்டுருக்குங்க. அப்புறம் இந்த ஆணி மாதத்தில் இதே போன்று திருச்சிலையும் மலைக்கோட்டையிலையும் ஒரு சம்பவம் நடக்கும். அங்கே என்னென்னா, ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாய்மானவர் சுவாமிக்கு வாழைப்பழங்கள் சமர்ப்பிக்கப்படும். தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. அப்புறம் பிரார்த்தனைலாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பூஜைகள் நிறைவு செய்து பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்புறம் இதே போல் இன்னொரு ஒரு சிறப்பு சம்பவமும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறும். அங்கு காரைக்காலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆணி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் திருவிதி உலா வருவாங்க. அப்போ காரைக்கால் அம்மையாருடைய திருவுருவ சிலையை நாம் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகள்லாம் வைத்திருந்தாங்கன்னா அங்கே ஏறி மாடியின் மேல் புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க.
இப்படி ஆனி பௌர்ணமியில் பல சிறப்புகள் வந்து நடக்கும். தமிழகத்தில் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமியொட்டி தெப்பத் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றளவுக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி ஆனி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் இந்த ஆனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படுது. ஸோ இந்த ஆனி மாதத்தில் மீன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் ஆனி மாதத்தில் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உதவக்கூடிய குணத்தால் உள்ளத்தில் இடம் பிடிக்கிறவங்க தான் நீங்கள். இப்படி இடம் பிடிக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆனி மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த மாதிரி இருக்குன்னா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வந்து தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவரோடு ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வந்து தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. குருவோடு ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பினேஷன் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இன்னும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமா இல்லையா என்பதை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆனி 3ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் வந்து செல்வார். அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் வராரு. அவர் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். மேலும் அவர் சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்குறாரு. இது கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். கடமையில் கூட கண்ணும் கருத்துமாக இருக்கிற மாதிரி நிலைமை மாறும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய திருப்பங்களும் பதவிகளும் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் கைகூடும். ஸோ புதன் மாறுறதுனால இந்த மாதிரியான பலன் ஆனி 3ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கும். ஆனி 3ஆம் தேதி தொடர்ந்து ஆனி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் வந்து செல்கிறாரு. அப்பொழுது குருவுடைய பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குரு மங்கள யோகமானது ஏற்படுகிறது. சுப செலவு இனி அதிகரிக்கும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் கூட உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்க்கறதுனால இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை கொடுத்து உதறி வருமானங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வந்து சேரும். புதிய வாகனம் அதில் வாங்கி பயணிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. ஆனி 17ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரியான மாற்றம் உங்களுக்கு வரும். ஆனி 17ஆம் தேதி தொடர்ந்து ஆனி 18ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருவார். அவர் அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைவார். அப்போ சுக்கிரமங்கல யோகமானது உருவாகுது. இதன் விளைவாக குடும்பத்தில் குதூகலமானது தரக்கூடிய சம்பவம் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்லாம் சரளமாக இருக்கும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பெற்றோருடன் இருந்து வந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள் அகலும். கற்ற கல்விக்கேற்ற வேலை வந்து கிடைக்கும். கண்ணியமிக்க நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழியை வந்து காட்டுவாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். புதிய பதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க முன் வருவீங்க. ஸோ இந்த அதிசயம் ஆனி 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும். அப்புறம் அதை தொடர்ந்து ஆனி 19ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பற்றாக்குறை பட்ஜெட் மாறும். திரும்பி சென்ற வரன்கள்லாம் மீண்டும் வரலாம். சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பங்கு வர்த்தகங்களில் பலன் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி கைகூடும். பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் என்று ஆனி மாத ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.